இன்றைய வேதவாக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் நாம் தியானம் செய்திருக்கிறதான வசனம், நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். 1 யோவான் 4:12 வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் தேவனுடைய பார்வையிலே அவருடையவனாக இருக்கிறேனா அல்லது இல்லையா என்பதை அளந்து பார்க்க நான் அவர் பேரிலும் சகோதரர்கள் பேரிலும் அவருடைய ஊழியத்தின் பேரிலும் பொதுவாக உலகத்தாரிடமும் விசேஷமாக என் பகைவரிடமும் நான் காட்டக்கூடிய அன்பை அது நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய அறிவோ புகழோ அல்லது பேச்சு வண்ணமோ பேச்சு திறமையோ அல்ல. நம் குணலட்சணங்களை அளந்து பார்க்க அன்பே முதன்மையானதாக காட்டப்பட வேண்டும். இதையே நாம் தேவனிடம் நெருங்கி இருப்பதையும் அவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக காணப்படும் ஒரு முக்கிய பரீட்சையாக காணப்பட வேண்டும் அல்லது எண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியினால் பிறந்த ஒவ்வொருவனும் நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருளிலிருந்து வெளிச்சத்தை காண செய்தவரை பொழுது நாம் அனுதின வாழ்க்கையில் இந்த அன்பை வெளிப்படையாக காட்ட வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நம்ம அப்படி வெளிப்படையாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையே ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருப்பார். நாம் ஒவ்வொரு தனிநபரிடத்திலும் நாம் அன்புக்குரியவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய அன்பு எப்படி உள்ளது? மாயமாலமாக இருக்கிறதா? மாயமற்றதாக இருக்கிறதா? அல்லது மேலோட்டமாக பார்வைக்கென்று இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்க்க பிரியமானவர்களே. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படையாக செயல்பட, நம் மூலமாக கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட நாம் கிரியை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி இருந்தாலே தவிர வேறொன்றினாலும் நம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற நிலைத்திருக்க முடியாது. பரிசுத்த ஆவியான நமக்குள் நிலைத்திருந்தால் மாத்திரமே, பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே இருந்தால் மாத்திரமே நான் அன்பு கூறுவர்களாக நாம் காணப்படுவோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது, நான் மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவையும் நான் அன்னதானம் பண்ணி என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று இந்த வேதவசனம் சொல்கிறது. ஆகினால் நம்முடைய கிரியிலே நம்முடைய அன்பு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. அன்பு இல்லாமல் நாம் செய்கிற காரியங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. நாம் அன்புள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, மனசாட்சி உள்ளவர்களாக தேவனுடைய அன்பை நாம் வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். இல்லையெனில் சத்தமிடுகிற மின்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவுமே காணப்படுமே தவிர அது கிரியிலே வெளிப்படாது. ஒருவருக்கும் அது பிரயோஜனம் அல்ல. நமக்கும் பிரயோஜனம் அல்ல, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் அல்ல. நாம் கிறிஸ்துவை போல அன்பு காட்டுவோம். பரிசுத்த ஆவியான உதவியோடு கூட நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம். ஒருவருக்குள் ஒருவர் நாம் நிலைத்திருந்து தேவனுடைய அன்பை நாம் பகிர்ந்து கொள்வோம், வெளிக்காட்டுவோம். கிறிஸ்து நாளுக்கு நாம் வளர, அநேகருக்கு நாம் பிரயோஜனமாக இருக்க நாம் செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.